வணக்கம் பானு. தமிழக அரசின் திமுக அரசின் மூத்த அமைச்சர்களான நகராட்சி அமைச்சர் KN நேரு மற்றும் மின்துறை அமைச்சரும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான தங்கம் தென்னரசு இருவரும் நேற்று இரவு நெல்லை வந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நேற்று இரவில் இருந்தே நெல்லையின் புதிய மேயர் வேட்பாளர் யார் என்ற ஆலோசனை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்தபடி நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 44 திமுக கவுன்சிலர்களும் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் உள்பட கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் சேர்ந்து மொத்தம் 51 பேரின் ஆதரவு புதிய மேயர் வேட்பாளருக்கு உள்ளது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் பானு, மெஜாரிட்டி இல்லாத இடங்களில் தான் பதவியை தக்க வைக்க, தங்களது வேட்பாளரை ஜெயிக்க வைக்க பேச்சுவார்த்தை, பணபேரம் என பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரையில் மொத்தமுள்ள 55 கவுன்சிலர்களில் அதிமுகவினர் 4 பேர் தவிர 51 பேரின் ஆதரவு இருந்தும் மேயரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பது திமுக தலைமையை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்றே திருநெல்வேலி முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. இது தவிர மாவட்ட பொறுப்பாளரின் ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கோ அல்லது பாளையங்கோட்டை MLA அப்துல் வஹாப் ஆதரவு பெற்ற வேட்பாளரை ஆதரிப்பதாலோ தங்களுக்கு என்ன லாபம், இது போன்ற மனநிலை கவுன்சிலர்களிடம் இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் என கட்சி வட்டாரங்களே தெரிவிக்கின்றன. திமுக கவுன்சிலர்கள் அனைவருமே கட்சியால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். எனவே கட்சி யாரை அறிவிக்கிறதோ கட்சி கட்டுப்பாட்டை மீறாமல் அவரையே மேயராக தேர்வு செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அமைச்சர்களின் உத்தரவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி என்றாலும் புதிய மேயர் யோகம் யாருக்கு அடிக்கப் போகிறது என்பது இன்று காலை நடைபெறும் 9 மணிக்கு நடைபெறும் திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் ஓரளவு தெரிந்துவிடும். இது தவிர மேயர் வேட்பாளர்களை யார் தேர்வு செய்வது என்பதில் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் பாளையங்கோட்டை MLA அப்துல் வஹாப் இடையேயும் போட்டி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேயர் வேட்பாளராக மாவட்ட பொறுப்பாளர் தரப்பில் திருநெல்வேலியில் பரவலாக இருக்கும் சைவ வேளாளர் இனமாக இருந்தால் உலகநாதன் என்பவர் பெயரையும், இளைஞர் அணியாக இருந்தால் கருப்பசாமி கோட்டையப்பன் என்பவர் பெயரையும் பரிந்துரைக்க முடிவு செய்துள்ளதாகவே நேற்று இரவில் இருந்து நமக்கு கிடைக்கும் தகவல்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மேயர் வேட்பாளரை யாரை அறிவிக்கலாம் என கவுன்சிலர்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று காலை 9 மணிக்கே திமுக கவுன்சிலர்கள் அனைவரையும் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு வர வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. இது தவிர திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் நாளை வரை அதே ஓட்டலில் தான் இருக்க வேண்டும் என ஒரு உத்தரவு இடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மூத்த அமைச்சர்களான தங்கம் தென்னரசு மற்றும் KN நேரு நெல்லையில் முகாமிட்டிருப்பதால் திருநெல்வேலி மேயர் வேட்பாளர் பற்றிய அரசியல் பரபரப்பு அதிகரித்துள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி மணராஜ்.